வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025 பயாலஜிக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் புக் பேக்லேருந்து வந்திருக்கு, இன்சைட்லேருந்து வந்திருக்கு. ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் இடையிலி பேஜ் முன்னோடி என்றால் என்ன, பாக்டீரியாவின் மீசோசோம்களின் பயன் யாவை, கிளாமிடோமோனஸின் படமறிந்து பாகம் குறி, சாகோ பற்றி சிறுகுறிப்பு வரைக. அடுத்து ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி வினா எண் 9 கட்டாய வினா. மைக்கோரைசாவின் முக்கியத்துவங்களை எழுதுக, பிளக்டோஸ்டீல் பற்றி சிறுகுறிப்பு வரைக, தகுந்த உதாரணத்துடன் நீலப்பசும் பாசியின் பண்புகளை எழுது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மொனிராவுடைய சிறப்பு பண்புகள் ரொம்ப முக்கியம். இருவித்திலை தாவரங்கள் ஒருவித்திலை தாவர வேரிலிருந்து வேறுபடுத்துக. அதாவது இருவித்திலை தாவரங்களை ஒருவித்திலை தாவர வேரிலிருந்து வேறுபடுத்துக. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து 2 இருக்குது, 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்த, முப்பெயரிடும் முறை என்றால் என்ன, சுடர்செல் என்றால் என்ன, மீன்களில் காணப்படும் காற்றுப்பயிர்கள் ஏதேனும் இரண்டினை குறிப்பிட, கிளாடோகிராம் என்றால் என்ன, கிளாடோகிராம் மாதிரி வரைபடம், வகைப்பாட்டின் தேவைகள், மூடிய மற்றும் திறந்த இரத்த ஓட்டம், எலும்பு மீன்களுடைய 3 பண்பு படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை எவ்வாறு அடையாளம் வகைப்படுத்தலாம், முதுகு நாணுடை மற்றும் முதுகு நாணுற்றை பண்புகளை ஒப்பிடுக. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுறீங்க, தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க. அதனால் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.